ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கேரட் பாயசம் செய்ய போகிறேன். குக்கரில் கேரட்டை வெட்டி பால் ஊற்றி வேக வைக்க போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ நான் வேக வச்சதை நல்லா கடைஞ்சி விட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மறுபடியும் மாற்றி வச்சுருக்கேன். இதில் ஜவ்வரிசி போட போகிறேன், பார்த்துக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படி மசிக்க முடியாதவங்க மிக்சியில் அடிச்சுக்கோங்க. பாலில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் கேரட்டை. இப்படி நல்லா வேக வைக்கணும். வேக வச்சுட்டு இப்போ ஜவ்வரிசி அதில் போட போகிறேன். ஜவ்வரிசி போட போகிறேன். இந்த கேரட் வேக வச்சதோட ஜவ்வரிசி போட போகிறேன். வறுத்து வச்சுருக்கேன் ஜவ்வரிசியை லைட்டாக கருக விடாமல் வறுத்து வச்சுருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா கொலன்னு ஜவ்வரிசியும் கேரட்டும் நல்லா வெந்துடுச்சு. நல்லா கேரட்டு மசிஞ்சிடுச்சு. பாலில் நல்லா வேகுது. கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். நல்லா வெந்த பிற்பாடு இந்த சர்க்கரை ஒயிட் சுகர் இது போட்டுக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய்லாம் வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பாதாம் பருப்பு இடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், முந்திரி, ஏலக்காய், பாதாம் பருப்பு, திராட்சை, கொஞ்சம் பாதாம் பருப்பு இடித்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன். கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள் எப்படி கலர் நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கேரட்டு அடித்து ஊற்றிக்கோங்க வேக வச்சு. அப்படி இல்லைன்னா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் கேரட் பாயசம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்களா? கொலன்னு இப்படி தான் இருக்கணும் கேரட் பாயசம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கேரட் பாயசம் எப்படி இருக்குது பாருங்கள். இதோடு வச்சு ஒரு வடை, ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. உள்ள வீடியோ போய் என்னோடய ஐடியில் பாருங்கள். ஃபுல் வீடியோ நான் போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.